இந்த டிசிஎஸ் டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த ஃபாரின் டிராவல்ஸ்லாம் மேற்கொள்வது சார்ந்து இதுக்கான டிசிஎஸ் டாக்ஸ்ல திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 2% அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஃபாரின் ட்ரிப்ஸ் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி. இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 20% மேல இருந்துச்சா, அந்த டைம்ல நிறைய பணம் முடங்குச்சு. இதை நிறைய பேரும் ஃபேஸ் பண்ணிருந்தோம். இந்த எல்லா பிரச்சனையும் களை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ டூரிஸ்டா இருக்கட்டும், அப்புறம் இந்த அப்ராட்ல படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க கையில இனிமே பணப்புழக்கம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். முன்னாடி விட கம்பேர் பண்றப்ப இனிமே நல்லா இருக்கும். ஏதோ 1-2 நல்ல விஷயமா தெரியல, ஆனா 1-2 மட்டும் தான். போப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த மெச்சூரிட்டி இருக்குல்ல, அதாவது கோல்டு பாண்ட்ஸை பல பேர் வாங்குவோம். ஆனா அது ஆர்பிஐ கிட்ட இருந்தா டைரக்டா நம்ம வாங்கிட்டு இருக்கோமா? கிடையாதுல. ஸ்டாக் மார்க்கெட்ஸ் கிட்ட இருந்து கூட கோல்டு பாண்ட் நம்ம நிறைய வாங்குவோம். இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த புதிய விதிகளின்படி நீங்க ஆர்பிஐ கிட்ட இருந்து டைரக்டா கோல்டு பாண்ட் வாங்குறீங்க, அது மெச்சூர் ஆகுது அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வரி விலக்குங்க, வரி கட்ட வேண்டிய தேவையில்லை. இதே நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பேஸ் பண்ணிலாம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க சிஜிடின்னு சொல்லக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸை கட்டியே ஆகணும். எதுக்கு? இதுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் வருதுல்ல, அதுக்கான சிஜிடியை நீங்க கட்டியே ஆகணும். புரிஞ்சுச்சா? ரைட்டு. அடுத்த மேட்ரு, இந்த சேலரிட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா, அவங்க சார்ந்து என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்கு அதை பத்தி தெளிவா பாத்துங்க. உங்க குழந்தைங்களோட படிப்பு செலவு ஒரு மாசத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா இருக்கும் எக்ஸம்ஷன். இது ஒரு குழந்தைக்கு, இன்னொரு குழந்தைனா திருப்பி 3000. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, உங்க குழந்தை நீங்க ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு குழந்தைக்கு 9000 ரூபா எக்ஸம்ஷன். மீல் வவுச்சர்ஸ் இருக்குல்ல, அது ஒரு மீலுக்கு 200 ரூபாங்க, ஒரு சாப்பாட்டுக்கு 200 ரூபா. இது ஆக்சுவலாக டாக்ஸ் ஃப்ரீயாக தான் கருதப்படும். இதுக்கு மேலே போச்சுன்னா எல்லாம் எங்கே வரணும்னு நல்லா தெரியும். கார்பரேட் கிஃப்ட்ஸ் இருக்குல்ல, இது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்டை 15000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெடிக்கல் லோன்ஸ் இருக்குல்ல, இது எம்ப்ளாயர்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் வர்றது. இதில் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. அடுத்து இந்த சேலரிட் எம்ப்ளாயிஸ் அண்ட் ஹெச்ஆர்ஏ நியூ ரூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த எக்ஸம்ஷன் சார்ந்த ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் சார்ந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாபை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களே, அதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க சில ஏரியா சார்ந்து. பெங்களூரு, புனே, ஹைதராபாத், அகமதாபாத்னு இது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸம்ஷன் 50% கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த 124 ஃபார் ரெண்ட் பெய்ட் டு பேரண்ட் அண்ட் ஸ்பௌஸ் அப்படின்ற கேட்டகரியில மேண்டேட்டரி ரிலேஷன்ஷிப் டிஸ்க்ளோஷர் இருக்குல்ல, இதை கம்பல்சரின்னு கொண்டு வந்தாச்சு இனிமே.